காலையில் ஒருத்தர் கேட்டார், காமமும் கோபமும் கட்டுக்கடங்காமல் வருதே, என்ன செய்ய? இப்போ நம்மிடம் இருக்கின்ற காமமும் கோபமும் ஃப்ரீ வில்ல வருதா? என்னுடைய சாய்ஸா இல்லை சாய்ஸ் மாதிரி தெரியுதா? ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் தானே அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். காமமும் கோபமும் என்னால் கட்டுப்படுத்த முடியாதுன்னா அந்த ஒரு பேட்டர்னில் நான் சிக்கிட்டேன், ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டேன். அந்த மனப்பாங்கிலே நம்ம உடையணும். இதை கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். இந்த மந்திரம் என்னை அறியாமல் காமத்திலும் கோபத்திலும் என்னை இட்டு செல்கிறது. காம ஏஷ குரோத ஏஷ அப்படின்னு தான் கண்ணன் சொல்கிறார். அர்ஜுனா, பாவத்தை செய்கிறது யாருன்னு நினைக்கிற? பரம வைரினம் காம குரோதம் தான், நீ இல்லடாங்கிறார். நாம் என்னுடைய காமம் என்னுடைய கோபங்கிறோம். அவர் சொல்கிறாரு, காமம் குரோபம் தான் செய்தது, நீ இல்லைங்கிறார். நீ ஏன் காம குரோபம் என்னதுங்கிற? என் காமம் என் குரோபம் தான் நீ சிக்கிற. இப்போ காமம் குரோதம் யாருக்கு? இந்த எந்திரத்துக்கு தானே. இந்த எந்திரம் தானே காம வசைப்படுது. அது மாதிரி ஒரு பேட்டர்னை செட் பண்ணி வச்சுருக்கிறோம். லேர்ன்டு ஹாபிட்டாக இருக்கலாம், ட்ரிகர்டு எமோஷனாக இருக்கலாம், கிமுலேட்டிவ் எமோஷனாக இருக்கலாம், கலெக்டிவ் எமோஷனாக இருக்கலாம், அல்லது பாரோடு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இது தானே இந்த மெஷினை ஒரு எமோஷனல் ஒரு ஃபிட்ஸில் கொண்டு போய் வைக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது மிஷினை சரி பண்ணணும்ல. அப்போ இந்த மிஷினில் காமம் வர்றதுக்கு எங்கே இடம், குரோதம் வர்றதுக்கு எங்கே இடம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சாட்சி பாவனம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மிஷினு கட்டாயம் காமப்படும் கோவப்படும். ஏன்னா அது மிஷின், அது கொடுத்தாகணும். அது இல்லைன்னா அது இப்படி சர்வைவ் ஆகும். காமமே இல்லாத உடம்பு எப்படி காப்பாற்றிக்கும்? சோறு தண்ணி எல்லாம் போயிடும். குரோதமே இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா விதமான தாக்குதலுக்கும் பலியாயிடும். தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அது குரோதம் வரணும். இது என்ன பண்ணணும்? சங்கரர் சொல்கிறார், சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு பிரிக்கிறார். உணர்வுகளை சாஸ்திரியம் சாஸ்திரியம் வேதம் அனுமதித்தது, அசாஸ்திரிங்கிறது வேதம் அனுமதிக்காதது. அவர் எதுவுமே சொல்லலை. ராகத்வேஷத்தை ஒழின்னு தான் சொன்னார். சங்கரர் சொல்கிறாரு, சாஸ்திரியமான ராகத்வேஷம் இருக்கட்டும், அசாஸ்திரியமான ராகத்வேஷத்தை ஒழி அப்படிங்கிறாரு. இப்போ கொஞ்சம் சுலபமாயிடுச்சு. ஐயோ, ராகத்தெல்லாம் விட்டுட்டா எப்படி வாழறது? நான் விரும்பி விரும்பி சாப்பிடுவேனே குலோப் ஜாமுனோ ஐஸ்கிரீமோ, இப்போ ராகத்தை அப்படி சாஸ்திரியமாக இருக்குதா? சாஸ்திரியம் தானுங்க குலோப் ஜாமுன் சாப்பிட்றது. வேதம் தான் தடுக்குதா? வேதம் தடுக்கலை. இல்லை, திருமணம் செய்துக்க, பெண்களோடு இருந்துக்க அப்படின்னு அது சாஸ்திரியம் அனுபவிக்கிறது தானே. அதில் எப்படி நீங்கள் ஒரு குற்ற உணர்வும் பய உணர்வும் வரணும்? பயம் இருக்கணும், கோபமும் வரணும். அநாகரிகமாக நடக்கும்போதோ அநியாயம் நடக்கும்போதோ கோபம் வரணும். அது சாஸ்திரியமாக இருக்கணும். பாரத நாட்டுக்கு துரோகம் நடக்குது, நம்முடைய பண்பாட்டுக்கு மேலே ஒரு படையெடுப்பு நடக்குது, நம்ம கருத்தின் மீது தேவையில்லாத கருத்துக்கள் திணிக்கப்படுது அப்படின்னு வருது, சாஸ்திரியம் பாதிக்கப்படுது இல்லை? அப்போ அது கோபம் வரலாம்ல. நம்ம கருத்து முதல்வாதத்தை கையாண்டு ஞானமே மோட்சம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொருள் முதல்வாதிகள் உங்களுக்கு தப்புன்னு சொல்லும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா? கோபம் வரும் இல்லை? ஞானிக்கும் கோபம் வரும். அது சாஸ்திரியமான கோபம். அசாஸ்திரியமான கோபம் வேண்டாம், அசாஸ்திரியமான காமம் வேண்டாம். சாஸ்திரியமான காமத்தை கையாளுங்க. கோபமும் காமமும் இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படி நடந்ததுன்னா காம ஏஷ குரோத ஏஷ, இட் இஸ் டியூ டு காமம், இட் இஸ் டியூ டு கோபம் அப்படின்னு. டியூட்டுங்கிறது தான் ஏஷ அப்படின்னு இங்கிலீஷில், சமஸ்கிருதத்தில் ஏஷ. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நம்ம ஐயோ, நம்ம ஆன்மீக பயணத்தில் இருக்கிறோம், இதை சாப்பிட்லாமா, இப்படி சாப்பிடக்கூடாதான்? சாஸ்திரம் அனுபவிச்சுருந்தா சாப்பிடுங்க, சாஸ்திரம் அனுபவிச்சுருந்தா அனுபவிங்க. யாரும் அனுபவிக்க வேண்டாங்கிறா? இப்போ சாஸ்திரம் அனுபவிக்கிறது என்னென்ன? யாருக்கும் ஹிம்சை இல்லாததுன்னு அர்த்தம். உன்னுடைய செயலும் அனுபவமும் இன்னொருத்தருக்கு ஹிம்சை கொடுக்கூடாது, அதுதான் சாஸ்திரம். மற்றவனுக்கு ஹிம்சை கொடுத்ததுன்னா அது அசாஸ்திரியம். இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
தாராளமாக காமமும் கோபமும் நாம் வைத்து கொள்ளலாம். அது யாருக்கும் இம்சை தரக்கூடாது. உன் கோபம் கூட யாருக்கும் இம்சை தரக்கூடாது. தனி மனிதனுக்கு கொடுக்கூடாது. பாரத நாட்டை காப்பாற்றுறோம், ஆனால் தனி மனிதன் இல்லை, கருத்து மேலே தான் மோதல் செய்யும். ஒரு ஆளை கூப்பிட்டு அடிக்கிறது இல்லை. பொருள் முதல்வாதியை கூப்பிட்டு அவங்களெல்லாம் அடிக்கிறது, அவங்க கருத்தை நம்ம இருக்கிறது, அவங்கள அழிக்கிறதுலாம் கிடையாது. அவங்க கருத்தில் மோதல் வேணால் பண்ணலாம், அந்த கருத்தின் மீது கோபம் வரலாம். இப்போ கூட சொன்னோம் இல்லையா, இது மாதிரி தினமணியில் எழுதுறதெல்லாம் கருத்தின் மீது தான் கோபம், அவங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது. உங்களுக்கும் அப்படி இருக்கலாம். இந்த கோபம் தேவை தானே. சரி, இது வாழ்க்கைக்கு தேவையான சில முறைகள். நீங்கள் எப்படி வாழணும்னு வேறு என்ன கேள்வி கேட்கணும்? நீங்கள் பதஞ்சலி எடுக்கிறீங்களா இல்லையா? இது பேர் நேவிகேஷன் பேர். இன்றைக்கி ஜிபிஎஸ்லாம் இருக்குது. கண்ட்ரோல் டவர்லேருந்து சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வானத்தில் நீங்கள் பறந்தீங்கன்னா கீழே பூமியில் எத்தனை கண்ட்ரோல் டவர் இருக்குது? ஒவ்வொரு மெயின் டவுன்லேயும் ஒரு கண்ட்ரோல் டவர்னா ஏரோட்ரோம், அங்கே ஒரு டவர் இருக்கும்ல. அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பைலட்டோட. நீங்கள் எங்கே ஏரையில் பறக்கிறீங்க, எங்கள் எல்லைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும். அது போதாதா எங்கே போகிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ நீங்கள் போகிறோம், சென்னையிலேருந்து விமானம் புறப்பட்டு கோலாலம்பூர் போகுதுன்னு வைங்க, அதுக்குள்ளே எத்தனை டவர் வரும் உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ உங்களுக்கு சிக்னல் கோட் இருக்குமில்ல, அவங்க ராடார் உங்களை பிக்கப் பண்ணுமில்ல. அதுதான் நேவிகேஷன். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து துபாயில் பறக்கிறோம், அல்லது ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போகிறோம், ஜெர்மன். அங்கே ஒரு போகணுன்னா அதுக்கு நடுவில் எத்தனை ஏர்போர்ட்டை நீங்கள் கடந்து போகணும். நீங்கள் தப்பான ஏர்போர்ட்டு போனால் நீங்கள் டைப் மாறிட்டீங்க தெரியும். அப்போ கீழே இருக்கிற ஒவ்வொரு டவருமே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே ஏரில் பறக்கிறீங்க. இப்போ லுஃப்தான்ஸா அப்படின்ற ஒரு ஏர் கம்பெனி பறக்குதுன்னா அவங்க ரிஜிஸ்டர்டு ஃப்ளைட்லாம் அங்கே ஏரில் போனாக்கா அவங்க சொல்லுவாங்க, யூ ஆர் அலோவ் டு பாஸ், போங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அன்னோன் ஏர்க்ராஃப்ட், அன்லைசன்ஸ்டு ஏர்க்ராஃப்ட், நீங்கள் இங்கே எல்லையை வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு நம்ம எச்சரிக்கணும். அப்படி நடக்கிறது இல்லைல்ல. இப்போ ஒரு பைலட்டுக்கு நேவிகேஷனை இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய டவர்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை ரேடியோ மூலம் கொடுக்குது. முன்னே எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காம்பஸ் திசை தான். இப்போ சென்னையிலேருந்து ஒரு 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 மேப் வச்சுக்குவாங்க தரையில், ஒரு கடலில் வச்சுக்கோங்க. கடலில் போகிற கப்பலுக்கு இதே கதி தான். இங்கே சுற்றி பார்த்தா தண்ணி, எங்கே இது பிள்ளையார் கோயில் வந்துடுச்சா, தென்னமரம் வீடு வந்துச்சா, மாமரம் வந்துடுச்சான்லாம் நம்ம நேவிகேட் பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் தண்ணி. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? சூரியனும் நட்சத்திரம் தான். பகலில் சூரியன், அவங்களுக்கு செக்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு கருவி வச்சுருப்பாங்க. சூரியன் எவ்வளோ ஆல்டிடியூடில் இருக்குதுன்னு சொல்லுவார். இப்போ பாருங்கள், 12 மணிக்கு உங்களுக்கு சூரியன் எங்கே இருப்பார்? உச்சியில் இருப்பார். ஜப்பானில் எங்கே இருப்பார்? அவர் செட்டிங் போயிருப்பார். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு முந்தைய அது உதிச்சிடுது. ஒவ்வொரு ரேகைக்கும் 4 நிமிஷம் வித்தியாசம். 4 நிமிஷம் அவர் தள்ளி போவார் ஒரு தீர்க்க ரேகைக்கும். சயின்ஸ் போகலாமா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போது அந்த சூரியனுடைய அடிவானத்துலேருந்து இருக்கிறத அளக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த டைமுக்கு இவர் இங்கே இருக்கிறாருன்னா நம்ம இந்த ரேகையில் இருக்கிறோன்னு கண்டுபிடிக்கலாம். எந்த அட்சரேகை எந்த தீர்க்க ரேகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பேர் அசிமுத்தல் நம்பர் அப்படின்னு பேர். நாம் பார்க்கின்ற அடிவானத்திற்கும் நாம் பார்க்கின்ற அந்த பொருளுக்கும் இந்த கோணம், இதை வச்சுட்டு பூமியில் எந்த அட்சரேகை தீர்க்க ரேகைன்னு கண்டுபிடிக்கலாம். இது தெரிஞ்சால் தான் அவன் பைலட்டாக இருக்க முடியும். இதையே தான் அவனும் பயன்படுத்துகிறான் விமானத்துலேயும். உங்களுக்கு காம்பஸ்ன்னு பேர்.
இந்த காம்பஸில் வந்து வடக்கு தெற்குலாம் காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் திரும்பினீங்கன்னா நீங்கள் வடக்குலேருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்க, 360 டிகிரி, 20 டிகிரிலேயே 1 மணி நேரம் பயணம் செய்தால் நீங்கள் கோலாலம்பூர் போயிடலாம். இப்போ ஒரு ஆங்கிள் தெரியணும், டைம் தெரியணும், உங்களுடைய ஃப்ளைட்டு ஸ்பீடு தெரியணும். இந்த ஸ்பீடில் இவ்வளோ நேரம் இந்த கோணத்தில் நேராக பயணம் செய்தால் நேர்கோட்டில் அந்த ஊரில் மேலே தான் இருப்போம். இதுதான் ஆரம்ப காலத்தில். இப்போ நமக்கு ஜிபிஎஸ்ஸில் வந்தது. நல்ல வேலை அங்கெல்லாம் வந்து ரெட் லைட்டு க்ரீன் லைட்லாம் சிக்னல்லாம் இல்லை. ரூட் போட்டிருந்தான்னு வைங்க, அங்கே போய் நிற்க வேண்டியிருக்கும், டிராஃபிக்கில் நிற்க வேண்டியிருக்கும். அந்த அதில் தான் போகணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. ஆகாய மார்க்கம் அவ்வளோ எளிதும் இல்லை, அவ்வளோ சுலபமானதும் இல்லை. அவங்க போகிற டெஸ்டினேஷனுக்கு பொறுத்து அவரே மாற்றிட்டு ரூட் மாற்ற. உங்களுக்கு பஸ் ஓட்டுறவங்களுக்கு ரூட்டு மாற்றி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு தெரியுமில்ல அந்த ரூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு. ஒரே ரூட்டில் போகிறவருக்கு தெரியும் எத்தனை டிக்கெட்டினுடைய ரேட் மாறுற ஒவ்வொன்றுக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது தட்டினா ஒரு 10 பைசா அதிகமாகிடும். ஸ்டாப்பு, ஸ்டேஜ். இப்போ எத்தனை ஸ்டேஜ்னு அவருக்கு தெரியும்ல. அத்தனை ஸ்டேஜுக்கு தான் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பண்டில் வச்சுருக்கிறார். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அதை கிழிச்சிடுவார். எந்த ஸ்டேஜ் 6ஆம் நம்பர் ஸ்டேஜ்னா டிக்கெட்டில் 6ல் கிழிப்பார். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆனால் மனிதன் கண்டுபிடிக்கிறது தான். ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கு அவனோட புத்தி வேலை செய்யுது. உங்கள் பையன் கேட்டானா? நீ தான் கேட்டு. யூஸ்வலாக குழந்தைங்க தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்குவேன். சரி, இன்னும் நேரம் இருக்குது, கேளுங்க. ஆன்மீக அப்படின்னு சொல்கிற செய்தி இப்போது நம்ம வேதாந்தம் படித்து கேட்டு இருக்கிறது கடினமான ஒரு பெரிய மலையாகும். எது? புதிய மலை தான் கடினமான மலையாகும். இப்போ அந்த இடத்துல நான் முதல்ல போன ஒரு 4 வருஷம் இந்த வீட்டு போனது பெரிய வித்தியாசம். நான் எப்படி வந்தேன் இவ்வளோ தூரம் இந்த ஃபீல்டு பார்த்தா எனக்கு வந்து ஃபோட்டோ பார்த்தா தான் எனக்கு தெரியும். அப்போ நான் என்னை கேட்குறேன், நீ எப்படி இந்த மாதிரி உடம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு எண்ணம் பண்ணுது. இப்போ அது வந்து பக்தி இல்லை, இல்லை அதனால என்ன பயன்? கடினமான மலை ஏறிட்டார். அப்போது 4 வருஷம் இப்போ வயசாகி போச்சு. 4 வருஷம் வயசாகி. ஆமாம். அப்போ வந்து முன்னோட 4 மடங்கு கம்மியாக தான் நம்ம ஏற முடியும். ஆனால் முன்னை விட நம்ம அதிகமாகவும் உயரமாக ஏறுறோம். சரி, ஒரு செயலை செய்வதற்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தூண்டுதல் வரணும்ல. அந்த தூண்டுதல் வந்து உள்ளேறி என்ஜின்கிறோம், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். அது உள்ள ஃபியூவல் நம்ம போட்டுட்டோன்னு வைங்க, அது நம்மளை துரத்தும். இந்த உள்ளேறி என்ஜின் இல்லாதவங்களுக்கு வெளியேந்து சூடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முன்னே இருக்கக்கூடிய இந்த ரயின்லலாம் வெளியேறி என்ஜின் தான். கரியை வெளியே கொட்டி அதை வந்து ஸ்டீம் ஆக்கி அப்புறம் என்ஜின் தான் சுத்தம். இப்போ கறி தீந்துறப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ உள்ளேறி என்ஜின் இருக்கிறது வந்து ஃபியூவலை தானே எடுத்துக்கிட்டே இருக்கும். எவன் ஒருவன் உள்ளுக்குள்ளே வந்து இந்த எமோஷ்னல் த்ரஸ்ட்டு, இந்த உணர்வு, அப்புறம் முதல்ல ஒரு பலவீனம் இருந்தது நம்மக்கிட்ட. உடம்பு பலமாக இருக்கும், ஆனால் உள்ளம் பலவீனமாக இருக்கும். இதை செய்ய முடியாத ஒரு துணிச்சல் எல்லாம் போயிடும். ஐயோ கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும், இது எதுக்கு இவ்வளோ பாடுபடணும், இன்னும் கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கலாமே, வேற ஒரு மலை போயிருக்கலாமே, இவ்வளோ கஷ்டம் இல்லாமல், அப்படி எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் யோசி பார்க்குற வயசு இருந்தது. இப்போ என்ன இந்த வயசில் என்ன சொல்கிறார், 4 வருஷம் ஆன்மீக பயணத்துக்கு அப்புறம் உள்ளே ரேஞ்சின்னு சொல்லுது. என்ன நடக்க போகுது உனக்கு? எல்லாரும் 6லும் சாவு 100லும் சாவு. அந்த உள்ளே ரேஞ்சின் எல்லா கவலைகளும் விட்டுவிட்டு, பயங்களையும் விட்டுவிட்டு, காமங்களையும் விட்டுவிட்டு இருக்கிறதுனால அது லேசாகிடுச்சு. அந்த உடம்பு உள்ள இதே உடம்பு உணர்வுனால கனமாக இருந்தது. ஒரு சின்ன வேலையை கூட முணுமுணுத்துக்கிட்டே செய்தோம். உள்ளுக்குள்ளே அந்த தூண்டுதல் இல்லை. எந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே படிக்கணுங்கிற தூண்டுதல் வந்துடுச்சோ அவங்கள யாரும் நிறுத்த முடியாது. எந்த குழந்தைக்கு உள்ள தூண்டுதல் இல்லையோ நீங்கள் எவ்வளவு டியூஷன் வச்சாலும் பாடம் ஏறாது. டீச்சருங்க முதல்ல உள்ளே இருக்கிற என்ஜினை தான் சரி பண்ணணும்.
அது பேர் இன்னர் என்ஜினியரிங். இப்போ இன்னர் என்ஜினியரிங் நடந்துருக்கு. இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த உடம்பு பாரம் குறைஞ்சி போச்சு, மனோபாரம் தான், அதுதான் பலவீனம். அப்புறம் ஏற்கனவே நீங்கள் ஒரு முறை ஏறிட்டதுனால இந்த முறை அது உங்களுக்கு வந்து பழகிய பாதையாக இருக்குது. முன்ன வந்து இன்னும் எவ்வளோ தூரம், இன்னும் எவ்வளோ தூரமோ அப்படின்னு இருக்கும். பாண்டுரங்கனை பற்றி பாடுறாங்களே, எத்தனை தூரமோ அறியேன் பாண்டுரங்கம், பண்டரி நாதா உன்னை காண்பது எக்காலம், கண்களும் சொருகுதே கால்களும் தேயுதே, காட்டில் வாழ் மிருகங்கள் என்னை கடும் பசி ஊட்டுதே அப்படின்லாம் புலம்பிக்கிட்டே பண்டரிநாதனை பார்த்து போவாங்க. 2-3 தடவை போனவரை இப்படி பாடுவாரா? பண்டரிநாதருக்கு போலோ ஜெய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுவான். 70 வயசு 80 வயசாலலாம் சபரிமலையில் சின்ன பிள்ளைங்களாட்டம் ஏறுறது நம்ம பார்க்குறேன். ஆனால் 23 பையெல்லாம் தொந்தி சரிச்சுக்கிட்டு கொழுன்னு ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு சுகபோகமாக இருந்துக்கிட்டு ஷூவே போடக்கூடாதுன்னுட்டாங்களா? அது உண்மையா சாமி? சாக்ஸ் மட்டும் போட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நிறைய ஷாம்பு, ஷேவ் பண்ணுறதுக்கு க்ரீமு, இதெல்லாம் சபரிமலைக்கு வராரு. அந்த பையை அப்படியே தூக்கி வெளியே போட்டேன் வேன்லேருந்து. அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா எடுத்துகிட்டு போகுது, இதெல்லாம் கிடையாது, சீப்பு கூட கூடாது. அப்படி வரவங்க என்ன செய்வாங்க? அந்த பயணம்லாம் முணுமுணுப்பாக இருக்குதுங்க. அவங்களுக்கு தரிசனம் பண்ணுறதோ அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை, ஒரு ட்ரிப்பு எல்லாம் போகிறாங்களே. அப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அப்போ ஒரு ப்ரொபேஷனில் இருக்கிறாரு, இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர். அப்போ ப்ரொபேஷனில் இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு போகிறேன். இவங்க அண்ணனை கூட கூப்பிட்டு போயிருக்கிறேன் ஒரு முறை. அவன் அண்ணனால தான் நான் கடுத்த சாமியை வந்து அந்த காட்டில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடுத்த சாமின்னு ஒருத்தர் பார்த்தேன்னு சொன்னல, ஐயப்பன். ஆமாம். இவன் இந்த சிபிஐ ஆஃபீஸரு வழியெல்லாம் பிஸ்கட் சாப்பிட்றது, அதை செய்கிறது, இதை பண்ணுறது, அப்போ கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிறது, தலையை சீவிக்கிறது, இதெல்லாம் ஐயப்பனுக்கு போகிற வழியில். இதெல்லாம் வேண்டாம்ப்பா, அப்படியே இருந்துட்டு போட்டவங்க. இல்லை சாமி இல்லை சாமி அப்படின்னு சொன்னார். அப்புறம் க்யூவில் வரும் இருமுடியை தூக்கிட்டு, இந்த இருமுடி கொஞ்சம் தோளில் வச்சுக்கலாமா அப்படின்னு. ஏன் நான் தேங்காய் ஒன்று முட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அது இருமுடிடா, அது தேங்கான்னு சொல்கிறான். முன்முடி உனக்காக பின்முடி எனக்காக தலைதனிலே சுமந்து வருகின்றேனே, ஒரு முடி உனக்கு ஒரு முடி எனக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறத. தேங்காய் முட்டுது சார், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க, அப்பப்போ வந்து நின்று கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அது சின்ன குழந்தைங்க மாதிரி, கஷ்டமாக இருந்தால் கூட நான் தூக்கிட்டு வரேன். அப்படியே வந்துட்டார். அப்புறம் வந்து க்யூவில் நிற்கணும், அடர்த்தியான க்யூ, மெல்ல நகருது. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த அட்டை காமிச்சுன்னா உள்ளே கொடுத்துருவாங்க சார், இந்த கவர்மெண்ட் அட்டையெல்லாம் அங்கேயே தூக்கி போட்டு வான்னு சொல்லலை. இல்லை சார், எத்தனை பேர் வேணால் நான் முன்னாடி கொண்டு போயிடுறேன், இதெல்லாம் மற்ற கோயில் நடக்கும், சபரிமலை நடக்காது, இங்கெல்லாம் அதுக்கு மரியாதை கிடையாது தெரியுமா அப்படின்னு. அப்படி மனசில் தன்னை ஒரு சிபிஐ அதிகாரி, உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், இவங்கள மாதிரிலாம் தூக்கிட்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது என்னங்க பக்தி? அப்போ அந்த பயணம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ க்யூவில் வந்துட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் ட்ரிக் வச்சுருக்குறோம். 2 க்யூவில் போகும்பொழுது ரைட் சைடில் க்யூவில் போனோம்னா ஐயப்பன்கிட்ட போகலாம், இந்த சைடில் போயிட்டோம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த கோழையான குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம் இந்த சைட்லேயும், நெட்டையான ஆளுங்களாம் இந்த சைடும் போய்டும். இவரை வந்து கொஞ்சம் உயரமான ஆளுங்க இந்த சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி 2 பேரும் அப்படி கை கோத்துக்கிட்டு என்ன இடம் விட்டுடக்கூடாது, அவங்கவுங்கள பிடிச்சிட்டு பேரலாக போங்க, வேறு யாரும் வரக்கூடாது. அப்படி வரும்போது எல்லோரும் பார்க்கலாம். இப்படி திட்டத்தோடு போகிறோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் போலீஸ் இருக்கிறாரு, ஒரு சட்டுன்னு இழுத்து போட்டுருவார், நிற்கவே விட மாட்டார். என்னவோ நான் போய் நின்றுன்னா அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் குழந்தைங்களோட தான் நிற்பேன், சின்ன சின்ன குழந்தைங்க என்கிட்ட இருக்குமா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தரிசனம்லாம் பார்த்து முடிச்சோன்னே அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவார், பாதத்தை பார்த்துட்டியா, அடுத்த வருஷம் கையை பாரு, சின்முத்திரையை பாரு, குறிக்கோளை ஒன்று மட்டும் வச்சுக்கோ, மொத்தத்தையும் தேடக்கூடாது அப்படின்னு. அப்போ அதை பார்ப்பாங்க, அதை கவனிக்கிறாரு போலீஸ். ஓ, இவர் நல்ல இன்ஸ்ட்ரக்டர் போல்றது. அப்புறம் அடுத்த வருஷம் குழந்தைக்கு போகும்போது இப்போ தான் நீ நெத்தியை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்படி கூட்டிகிட்டு வரும்போது இங்கே வெளியே வந்த பிறகு இந்த சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு நிற்கிறார்.
எப்படிங்க தரிசனம் இருந்தேன்? தரிசனமா எங்கே அப்படின்னாரு. அது முன்னாடி தான் வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எது கோயில் முன்னாடி திறந்து இருக்கும் போல் இருக்குது, அப்படி கையை எடுத்து கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருக்கிறாரு. இது தாங்க படித்தவனுடைய அறியாமை. அப்புறம் அவர் பல முறை வந்த பிறகு ஆளே மாறிட்டார். அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை நம்ம பார்க்குறோம். உள்ளேரி என்ஜின் மாறிடுச்சு. முன்ன நம்ம தூண்டி தூண்டி எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. உள்ளுக்குள்ளே அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லா கஷ்டங்களெல்லாம் சாதாரணமாக தெரியுது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இப்போது என்ன காலையில் இருக்கிறாங்க தெரியல. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பயணங்களை நல்ல குருநாதரோட கூட போயிட்டோம்னா உண்மையிலே அவன் மாறிடுறான். அதுதான் அவர் நடந்திருக்கு. மனபாரங்களெல்லாம் போயிடுச்சுன்னு வைங்க, வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். கனவுல கூட நீங்கள் மிதக்கலாம். அடிக்கடி நீங்கள் படி தேவதூதர்கள் மாதிரி நடக்காமல் நடந்து போகலாம். உங்களுக்கெல்லாம் வருதா? வரும். கூட்டம் மத்தியில் நீங்கள் அவங்க கூட்டத்தில் மேலே பறப்போம். மற்ற கூட்டத்துக்குள்ளே கால் நடக்காமலே மடி போகலாம். இதெல்லாம் தேவலோக அனுபவங்க. உங்கள் கனவுல உங்களுக்கு அப்பப்போ கொடுப்பாங்க. சரி, இப்போ டீ இடைவேளைக்கு அப்புறம் சந்திப்போம்.